ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு க்ளீனிங் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புதுசாக கல்யாணம் ஆகி புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்தவங்களும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த vlog-ஐ வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு vlog. அண்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வந்தனால வந்துட்டு எனக்கு அந்த காக்ரோச் ப்ராப்ளம் வந்து இருந்தது. ஸோ அதனால் வந்து டீப் கிளீனுக்கு வந்து ஆள் வந்து கூப்பிட்டுருந்தேன். urbanclap இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்பில் தான் நார்மலாக வந்து புக் பண்ணியிருந்தேன். அண்ட் இவங்க வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். அண்டு நார்மலாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த விண்டோ, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு, அந்த ஷெல்ஃபுக்கு மேலே, ஸோ அதெல்லாம் நம்மளால் ஏறி துடைக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து பக்காவாக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அவுட்கம் வந்து நல்லாவே வந்திருக்கு. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு க்ளீனாக இருக்குது. நார்மலாக வந்துட்டு பெயிண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடுமோ, இது வந்து ரெண்டட் ஹவுஸ் இல்லையா, ஸோ பெயிண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துருந்ததுன்னா நம்ம ஓனருக்கு வந்துட்டு அடிஷன் அமௌண்ட் பே பண்ணணும், அட்வான்ஸில் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா தொல்லைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்துட்டு பெயிண்ட்லாம் உரியாமையே வந்துட்டு நீட்டாக வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒவ்வொன்றா வந்து வைப் பண்ணி நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் அது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். நார்மலாக மாடுலர் கிச்சன் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே இந்த காக்ரோச் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கும் அந்த காக்ரோச் ப்ராப்ளம் வந்து இருந்தது. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கன்சர்னாக இருந்தது, என்னடா அப்படின்ட்டு நம்ம க்ளீன் பண்ண வந்துட்டே இருக்கே அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய எல்லா ஜாமானையும் வந்து நான் வெளியே போட்டுட்டு தான் வந்து ஆள் கூப்பிட்டேன். முன்னாடி நாளே வந்து காக்ரோச் வந்துட்டு வந்து க்ளீன் பண்ணி அந்த மருந்தெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்ப்ரேலாம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த 1 டே வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து தான் வந்து நாங்களே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து டீப் க்ளீனுக்கு வந்து கூப்பிட்டுருந்தோம். அது வரைக்கும் நான் இண்டக்ஷனில் வச்சு தான் சமைச்சிட்டு இருந்தேன். அது வரைக்கும் இண்டக்ஷனில் நான் சமைச்சதே கிடையாது. பட் வந்து ஓரளவுக்கு வந்து சப்பாத்தி, இட்லி அப்படின்ட்டு போயிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூனும் சப்பாத்தி. பட் வந்துட்டு 2 டேஸ்க்கு மேலே வந்துட்டு எங்களால் முடியல, ரைஸ் சாப்பிடணும் அப்படின்றதுனால ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் கீலாம் போட்டு பிரியாணி ஜாமா, சில்லி இதெல்லாம் போட்டு நான் பண்ணுறேன். ஆல்ரெடி ரெசிபி வந்து நான் நம்மளோட குக்கிங் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பழைய வீடியோ 2 இயர்ஸ் பேக் வந்து போட்டது. நீங்கள் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணலாம். இல்லை அதுக்கெலாம் போக டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதிலேயே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆனியன் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இதை வந்து நல்லா வந்து சாட்டை பண்ணி விட்டுக்கணும். நார்மலாக வந்துட்டு சின்னதாக கட் பண்ணுவாங்க. பட் என்னால் வந்துட்டு வெளியில் உட்காந்து அந்த சாப்பர்லாம் தேடிட்டு இருக்க முடியல. ஓரளவுக்கு வந்து கட் பண்ணேன், மேனேஜ் பண்ணிட்டு. நல்லா அந்த மாதிரி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் புளிப்பு வந்து கொடுக்கும், அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி வந்து சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி அதோட ஜூஸ்லாம் வந்து நல்லா வெளியே வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து சாட்டை பண்ணி விட்டுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். ஸோ மூடி போட்டு மூடினா தக்காளி வந்து சீக்கிரமே வதங்கிடும், வெந்துடும். அந்த ஜூஸஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து மூடிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். ஸோ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் அரைச்சி தான் பண்ணுவேன். பட் வெளியில் வந்து மிக்சிலாம் ப்ளக் பண்ணி பண்ண முடியல. அதனால் வந்து நான் பேஸ்ட்டாக வந்து வாங்கி அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பேஸ்ட் வந்து ஆக்சுவலாக பிடிக்காது, இந்த பிராண்டோடது. பட் வேறு வழி இல்லாதனால நான் அதை வந்து பண்ணேன். நல்லா வந்து சாட்டை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து ஜூஸ் நான் தண்ணியே ஆட் பண்ணலாம். அந்த தக்காளி ஜூஸ் தான் வந்து நல்லா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருக்கு. இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து காரம் வந்து எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டோட்டல் மசாலாவே இதுதான், வெறும் கரம் மட்டுமே போதும். ஒரு நல்ல ஃப்ளேவர், அந்த தக்காளி வெங்காயமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். நான் வந்து காரம் வேணும் அப்படிங்கிறனால நான் ஜஸ்ட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா வந்து சாட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பச்சை வாசனைலாம் போயிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஒரு கை அளவு வந்து எடுத்து நான் அதில் ஆட் பண்ணி நான் வந்து சாட்டை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு சைடு வந்து
கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி அண்ட் ரைஸ் வந்து போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து நான் விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இண்டக்ஷனில் எப்படி வரும்னு தெரில. இது வந்து 10 மினிட்ஸ் டைமர் தான் நான் எப்பயுமே வைப்பேன். பட் இதனால ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து விடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 3 விசில்ஸே போதும். ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து இறக்கி வச்சுருவேன். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதோட சைட் டிஷ்ஷே வந்து நல்லா டாப் நாச் என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தான். ஸோ அன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் சிம்பிளாக வந்து நான் பண்ணிட்டேன். ஒரு வழியாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வெயிட்டான ஜாமான்லாம் அவங்க எடுத்து வைக்க போகிறாங்க. நானுமே என்னோடய கம்ஃபி க்ளோத்ஸ்க்கு மாற்றிட்டு ஜெர்க்கின் தான் போட்டிருந்தேன். மாடியில் நடக்கிறேன்ற பேரில் டொபக்கடின்னு கீழே வலிக்கி விழுந்துட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்வெட் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். கம்ஃபி க்ளோத்ஸ்க்கு மாறிட்டு அப்படியே இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ காமிக்கிறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு குப்பையாக இருக்குது. இண்டக்ஷன் இந்த ஓரமாக வச்சு தான் சமைச்சிட்ருந்தேன். ஸோ இதுவுமே பாருங்கள் இந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று எடுத்து வைக்க போகிறோம். ஸோ கிச்சன் வந்துட்டு தொடச்சி விட்டாச்சு. அவங்க டீப் க்ளீன் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து கூட்டி எல்லாத்தையும் தொடச்சி விட்டு நம்ம கைப்பட வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பர்சனலாக வந்து தொடச்சாச்சு. ஸோ டபுள் க்ளீன் பண்ணியிருக்கோம். இனி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்க வேண்டியதான் அவங்க வேலை. ஸோ ஓவனாக வந்து எடுத்து வச்சுக்கேன். முதல் அந்த இடத்துல அவன் வந்து ஃபிக்ஸ் வச்சுட்டு அப்புறம் நான் ட்ரைபேடை தான் வந்து கையில் பிடிச்சிருக்கேன். ஸோ ட்ரைபேடை பிடிச்சிட்டு இருக்கனால நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக ஒன்று திங்ஸாக வந்து எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். ஸோ டிலே இல்லாமல் ஒன்று எடுத்து வைப்போம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:10 ஆகுது. மதியம் 12:10 இல்லை, நைட்டு 12:10. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 days எங்களுக்கு க்ளீனிங் ஒர்க்கில் போதும். அவளுக்கு கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியா, அதனால தான் அப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா. அவன் போய் கிச்சனில் போய் நின்றோம். ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இதனால் வந்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, கப்புள்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அண்ணனைக்கு ஒர்க்கு அண்ணனைக்கே முடிச்சிருங்க. நாங்கள் அண்ணனைக்கு ஒர்க்கு அண்ணனைக்கு தான் முடிச்சோம். சோம்பேறித்தனம் போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே நாள் எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களால் பார்க்க முடியாது. ஆப்வியஸ்லி மற்ற ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இங்கே அண்ணான்னு சொல்லி தள்ளி தான் போகுமே தவிர டயத்துக்கு முடிக்க முடியாது. அதனால் இப்போ கொஞ்சம் ஒர்க்கு அண்ணனைக்கு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து பல்காக செய்கிறாரு. அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நாங்கள் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ 3 hours ஆகிடுச்சு. 3 hours ஆஃப் கண்டினியூஸ் ஒர்க் இது. ஹால் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி முன்னாடி. அதில் இருந்த மாதிரி அதில் ஹாலில் இருந்த எல்லா ஜாமானும் இப்போ திரும்ப கிச்சன் ரெடி ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போது
என்ன சொல்கிறது 2-3 டேஸ் வந்து சரி வீக் டேஸில் வேணாம் வீக்கெண்டில் பார்க்கலாம்னு சொல்லி 3 days ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா அர்பன் கிளாப்ல வந்து உங்களுக்கு வீக் டேஸில் தான் வந்து இந்த பெஸ்டிசைட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு உங்களுக்கு வீக் டேஸில் தான் பார்ப்பாங்க, வீக்கெண்டில் வரமாட்டாங்க. டீப் க்ளீன் வந்து வீக்கெண்ட்ஸில் உண்டு. டீப் க்ளீன் வந்து உங்களுக்கு எல்லா டேஸுமே அவைலபிளாக இருக்கும். பட் இந்த மாதிரி காக்ரோச் பெஸ்டிசைட்ஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி க்ளீனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டேஸில் தான் அவைலபிளாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே வந்தது. நாங்கள் என்ன நினச்சோம், சரி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரி ஊருக்கு போயிட்டு வந்தால் திரும்பவும் காக்ரோச் பிரச்சனை வந்து நம்ம போனால் 1 மாதம் தங்கி இருந்துட்டு தான் வருவோம், திரும்பவும் காக்ரோச் ப்ராப்ளம் வரும். அதனால் ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 months கிட்டக்க வந்து இந்த பெஸ்டிசைட் பண்ணுறது போஸ்ட்போன் இருக்கும். 2-3 months வந்து நாங்கள் ஷெட்யூல் புக் பண்ணலாம் பார்த்து சரி வீக்கெண்டு கிடைக்கல வீக் டேஸாக இருக்குது, வீக் டேஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், சமாளிக்க முடியாது, டைம் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணி 2 months ஆகி கடைசியில் காக்ரோச் கூடுனது தான் மிச்சம். முன்னாடி 1-2 இருந்தது ரொம்ப கூட வந்துருச்சு. இதுல எங்களுக்கு ஏன் கூட வந்துச்சுன்னா எங்க இது வந்து 4th floor. எங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வந்து எப்படின்னா குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எங்களுக்கு கீழே இருந்து தான் மேலே ஏறும். நார்மலாக நம்ம ஊர்லலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தான் கீழே தண்ணி சப்ளை இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கீழே இருந்து மேலே தண்ணி சப்ளை ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரைனேஜ் கிடையாது. உங்களுக்கு அந்த பைப் வந்து உங்களுக்கு எல் ஷேப் தான். உங்களுக்கு சிங்க் பைப்பாக இருக்கட்டும் இல்லை வாஷ் பேஷன் பைப்பாக இருக்கட்டும் எல்லாமே அந்த எல் ஷேப் தான். ஸோ ஈஸியாக வந்து காக்ரோச் வந்து ட்ராவல் ஆகி வர்றதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த லாக்டவுன் போட்டதுலேருந்து போனவங்க திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. நிறைய வீடு காலியாக இருந்ததுக்கே காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வீடை காலி மீன்ஸ் அது ஜஸ்ட் பூட்டி போட்டுட்டு அவங்க நேட்டிவ் போயிட்டு 4-5 months பூட்டியே இருந்ததுனால அங்கே காக்ரோச் கூடயே இருக்கும். அங்கே இருந்து அப்படியே 7 months கண்டினியூஸ் லாக்டவுன் வந்தது. அப்போ பழைய வீட்டில் தான். அதுக்கப்புறம் இங்கே திரும்ப வந்து ஒரு 4-5 months லாக்டவுன் போட்டாங்க. 5 months லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போனவங்க ஒரு 8 months ஆக போகுது. லாக்டவுன் முடிஞ்சு அந்த லாக்டவுன் பீரியடோட சேர்த்து 8 months ஆக போகுது. ஆனால் யாருமே இன்னும் வந்த பாடு இல்லை. ஸோ அதனால வந்து காக்ரோச் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எங்களுக்கு மட்டும் இல்லை, நெய்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம்லாம் இல்லை. எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மாடுலார் கிச்சன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இனிமேல் வீடு கட்ட போகிறீங்க, மாடுலார் கிச்சன்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. மாடுலார் கிச்சன் வைக்கிற எல்லாருக்குமே வந்து ட்ரைனேஜ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக காக்ரோச் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் டீப் க்ளீன் பண்ணிடுங்க. 6 months ஒன்று வந்து பெஸ்டிசைட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. நாங்கள் கரெக்டாக 6 months வந்து பண்ணிட்டோம். இது வந்து இன்னும் 6 months வந்து கண்டினியூ ஆகாது, உங்களுக்கு காக்ரோச் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு செட் தான் முடிச்சுட்டு போயிருக்காங்க. திரும்ப வந்து ஏதோ மருந்துலாம் வைப்பாங்களா, அதுக்கப்புறம் ஒரு 6 months வராதுன்னு சொல்லி அஷ்யூரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் செலவாகும், ஒரு 2500 ஆச்சு. 2000 தான் வரும், 2000-2000 அந்த ரேஞ்சில் வரும். அதாவது பெஸ்டிசைட் சொல்கிறேன், பெஸ்டிசைடு டீப் க்ளீன் சேர்த்து கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 2500 உங்களுக்கு வந்து வரும். 2400 2300 அந்த மாதிரி வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் காசை பற்றிலாம் யோசிக்காமல் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மாடலர் கிச்சனில் நான் க்ளீன் பண்ணுவேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என் கிச்சன் இந்த அளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். பாத்திரம்லாம் சிங்கில் போடுற பழக்கமே கிடையாது. அடுத்த நாள் கழுவிக்கலாம் அப்படின்ற மாதிரி பழக்கமே கிடையாது. அன்னன்னைக்கு கழுவி வச்சுருவோம், டஸ்ட்பினை தூக்கி நைட்டே தூக்கி வெளியே வச்சிடறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியுமே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஸோ எப்பவுமே க்ளீனாக இருக்க கிச்சனுக்கே இந்த பிரச்சனைனா அப்புறம் நீங்கள் க்ளீனாக வச்சில்ல அப்படின்னா வந்துட்டு அப்போலாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும், அன்ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 6 months ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிடுங்க, பெஸ்டிசைட் பண்ணிடுங்க. அப்பப்போ வந்து கிச்சனை வந்து நீங்களே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அந்த டோர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஓப்பன் டோராக இருக்குது அப்படின்னா அப்பப்போ க்ளீன் பண்ணி டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நான் டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணுறாங்கலாம் காக்ரோச் ப்ராப்ளம் வந்து அந்தளவுக்கு இருந்ததில்லை. அதை நானே வந்து விசிபிளாக வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலினில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ப்ரே இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கே வந்து மூக்கில் ஏறும். அப்புறம் காக்ரோச்லாம் வராது. மேக்ஸிமம் இந்த மாதிரி லிக்விட்ஸ் வந்து டெட்டாலோ இந்த மாதிரி வச்சு பிளெயின் வாட்டரில் துடைக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக்காக அது பேர், ஸோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு தொடச்சி விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து மாடலர் கிச்சன் தான் கெஞ்சி கேட்குறேன். 6 months வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு முடிக்கிறதுக்கே 3 days ஆயிடுச்சு டோட்டலாக. பெஸ்டிசைட் பண்ணிட்டு போனாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆஃப்டர்நூன் வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது குட்டி காக்ரோச் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வெளியே வந்துடும், யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை ஆகட்டும் அப்படின்ட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த 2 days நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நாங்கள் தான் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் டீப் க்ளீனிக்கே கூப்பிட்டோம். டீப் க்ளீன் வந்து மதியம் ஒரு 1 o'clock வந்தாங்க. தேர்ஸ்டே வந்து 1 o'clock வந்தாங்க. 4.5 hours ஆயிடுச்சு. 1 o'clock வந்துட்டு 5 o'clock தான் கிளம்பி போனாங்க.
அவங்க ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா, இப்போ சப்போஸ் வராங்க வெளியிலேருந்து ஆள் வராங்க டீப் க்ளீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அதே ட்ரையாக விட்டுட்டு அடுத்து நீங்கள் திரும்ப வந்து ஜாமான் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு க்ளீன் பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டபுள் க்ளீனிங் பண்ண மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக சேஃப்டியாக அந்த க்ளீன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா பாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம், தேவையான அளவுக்கு மட்டும் வந்து கிச்சனில் டம்ப் பண்ணுங்கள். தேவையில்லாத அளவுக்கு நீங்கள் வந்து டம்ப் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். அண்ட் நம்மளாம் கொஞ்சம் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம அம்மா ஒரு பார்சல் அனுப்புவாங்க, மாமியார் ஒரு பார்சல் அனுப்புவாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறதா அதுதான் பிரச்சனை. மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான மட்டும் அப்போக்கப்போ போய் கடையில் வாங்கிக்கோங்க. தீர்ந்ததுக்கப்புறம் மட்டும் திங்ஸ்லாம் வாங்குங்க. அண்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணி விட்டுட்டு துடைக்கணும். துடைச்சிட்டு தான் நம்ம வந்து உள்ளேயே வைக்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் வெட்டாக தூக்கி வச்சிங்க அப்படின்னா திரும்பவும் காக்ரோச் வரும். அண்ட் டீப் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆக்க விட்டுருங்க. அவங்க போனதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிடும் இல்லையா, திரும்பவும் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்களே வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுமே 4-5 வீட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க. ஸோ ஒரு 4-5 ஹவுசஸ்க்கு வந்து போயிட்டு தான் நம்மளுக்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மற்ற வீட்டுக்கும் போயிட்டு வரப்போ நம்மளுக்கு அங்கேருந்து கிருமிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அவங்க க்ளீன் பண்ணிட்டு போனாலும் திரும்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து மேலெலாம் ஏறி கிளாத்தை வச்சு எங்கெங்கே அவங்க டச் பண்ணாங்களோ எல்லா இடத்துலையுமே டெட்டால் வச்சு வைப் பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி ட்ரையாக விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உள்ளே தொடச்சி உள்ளே வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் கிச்சன் டூர் வந்து பழைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கிச்சன் டூர் போடுங்க, உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது, உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க அதை போடுங்க அப்படின்னு ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. பட் வந்து இன்னும் வந்து நான் ஸ்டூடியோ ஸ்பேஸே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடியோ ஸ்பேஸில் நம்ம கேமரா வாங்கி லைட்டிங்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதெல்லாம் காமிக்கிறேன். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி யூடியூபருக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ்வை வந்து ஷோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் கமெண்ட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், பாய்.